சாந்தி. 2/6/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 18/1/2000. தந்தை பிரம்மாவை போன்று உங்களின் தியாகம், தபம், சேவையின் அதிர்வலைகளை உலகிற்கு பரப்புங்கள். இன்று சக்தி வாய்ந்த பாப்தாதா தனது சக்தி வாய்ந்த குழந்தைகளை பார்க்கின்றார். இன்று இது நினைவு தினமும் அத்துடன் சக்தி தினமும் ஆகும். இன்று சகல சக்திகளின் உயிலும் குழந்தைகளிடம் ஒப்படைக்கப்பட்ட தினமாகும். உலகில் பல வகையான உயில்கள் உள்ளன. ஆனால் தந்தை பிரம்மா தான் தந்தையிடம் இருந்து பெற்ற சகல சக்திகளையும் குழந்தைகளுக்கு உயிலாக வழங்கினார். வேறு யாராலும் இத்தகைய அலௌகீக உயிலை எழுத முடியாது. தந்தை பௌதீக ரூபத்தில் தனது கருவியாக தந்தை பிரம்மாவை ஆக்கினார். தந்தை பிரம்மா குழந்தைகளான உங்களுக்கு நீங்கள் கருவிகள் ஆகுவீர்களாக என்ற ஆசீர்வாதத்தை தனது உயிலாக எழுதினார். இந்த உயிலானது குழந்தைகளான நீங்கள் இலகுவாக சகல சக்திகளையும் அனுபவிக்க செய்கின்றது. உங்களின் சொந்த முயற்சிகளினூடாக சக்திகளை அனுபவம் செய்வது ஒரு விடயம். இன்னொன்று, இறைவனின் உயிலின் ஊடாக சகல சக்திகளையும் பெறுதல். இது இறைவனிடம் இருந்து பெறுகின்ற ஒரு பரிசாகும். இறைவனின் ஆசீர்வாதம் ஆகும். இறைவனின் ஆசீர்வாதங்களே உங்களை முன்னேறச் செய்கின்றன. நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெறும்போது உங்களின் முயற்சிகளில் சிரமப்பட வேண்டியதில்லை. இறைவனே உங்களை ஒரு கருவியாக்குவதனால் இலகுவாகவும் இயல்பாகவும் நீங்கள் முன்னேறுகின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் நினைவிற்கும் சேவைக்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுவதன் மூலம் சதா சந்தோஷமாக இருந்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்களாக. உங்களின் நினைவின் இணைப்பானது சதா தொடர்பில் இருப்பதற்கு நீங்கள் கவனம் செலுத்துவதை போல் சேவைக்கான இணைப்பும் சதா தொடர்பில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் நினைவும் சேவையும் இருக்க வேண்டும். இதுவே ஒரு சமநிலையை பேணுதல் எனப்படும். இந்த சமநிலையால் நீங்கள் சதா ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்வதுடன் நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களால் பராமரிக்கப்படுகின்றீர்கள் என்ற ஒலியானது உங்களின் இதயங்களில் இருந்து வெளிப்படும். நீங்கள் கடினமாக உழைப்பதில் இருந்து அல்லது போராடுவதில் இருந்து விடுபடுவீர்கள். என்ன, ஏன், எப்படி என்ற எந்தவிதமான கேள்விகளில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு சதா சந்தோஷமாக இருப்பீர்கள். அப்போது வெற்றி உங்கள் பிறப்புரிமை என்பதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். ஸ்லோகம். தந்தையிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் உங்களின் சகபாடிகளிடமிருந்தும் ஒரு விருதை பெறுவதற்கு தடைகளிலிருந்து விடுபட்டிருக்கும் சான்றிதழ் உங்களிடம் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.